இந்த வேளையிலும் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலே ஊஸ் தேசத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஊஸ் என்ற தேசம் இருந்தது. அந்த தேசத்திலே யோபு என்பவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய உத்தமத்தை குறித்து இந்த நாளிலே நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். யோபுடைய உத்தமம், அவர் எப்படி எந்தெந்த சந்தர்ப்பத்திலே உத்தமமாய் இருந்தார் என்பதை நாம் வேத வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நாமும் அந்த உத்தமத்துக்குள்ளே வர வேண்டும் என்ற ஆசையோடு இந்த வசனத்தை கேட்போம். நாமும் உத்தமர்களாய் விளங்க வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உத்தமராயிருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் உத்தமர். உத்தமனுக்கு அவர் உத்தமராயிருக்கிறார். உண்மை உள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபட்டவராகவும் தோன்றுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே உத்தம குணத்தில் அவர் பிரியப்படுகிறார். உத்தமம் என்று சொல்லும்போது உண்மையை விட ஒரு படி மேலானது தான் உத்தமம். அந்த உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று அவர் ஆசையாய் காத்து கொண்டிருக்கிறார். யோபு பற்றி சொல்லும்போது முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமன் என்ற வார்த்தை முதல் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார். பாருங்க, உத்தமன் யோபு உத்தமன். அந்த தேசத்திலேயே யோபை குறித்து சொல்லும்போது அவன் உத்தமனாயிருந்தார். எந்த சூழ்நிலையிலே அவர் உத்தமராயிருந்தார் என்று பார்க்கும்போது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளும் அப்படியே செழிப்பாய் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். 7 குமாரர் இருக்கிறார்கள், 3 குமாரத்திகள். அப்புறம் பார்த்தீங்க, ஏராளம் ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், ஏர் மாடு, கழுதைகள் இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கே இந்த 7000 ஆடுகளை மாத்திரம் கட்டி வைக்க வேண்டுமானால், அதை தங்க வைக்க வேண்டுமானால் எவ்வளோ பெரிய இடம் வேணும், ஏக்கராக நிலம் வேணும் இல்லையா? அப்படி அந்த நிலத்துக்கும் சொந்தக்காரர், இந்த மிருக ஜீவன்களுக்கும் அவர் சொந்தக்காரராக இருக்கிறார். 10 பிள்ளைகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். கிழக்கத்தி அந்த தேசத்தில் எல்லாரிலும் அவர் எப்படி இருந்தார்? பெரியவராயிருந்தார். யோபு என்று சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மனுஷன், அவர் கனத்துக்குரியவர். அவர் வரும்போது தெருவில் வருகிறாருன்னா எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. யாராவது பேசிகிட்டு இருந்தால் வாயை பொத்தி கொள்ளுவார்கள். அப்படி கனத்துக்குரியவராக, ஒரு மகிமை பொருந்தினவராக, ஒரு மேன்மையான ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அந்த சூழ்நிலையிலும் அவரை குறித்து சொல்லும்போது உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை ஒரு பெரிய பணக்காரர்களாக பெரிய பந்தாவாக இருக்கிறவங்க சரி என்னவா எப்படி இருக்க மாட்டாங்க? உத்தமமாக இருக்க மாட்டாங்க, கர்த்தருக்கும் பயப்பட மாட்டாங்க, நல்லா நெஞ்ச நிமித்திட்டு அப்படி நடப்பாங்க, பெரிய ஆளாக தங்களை பாவித்து கொள்ளுவார்கள். ஆனால் இந்த யோபு பக்தன் உத்தமராக இருந்தார். எவ்வளோ வசதிகள் இருந்தும், இந்த வாய்ப்புகளெல்லாம் இருந்தும், இதுக்கெல்லாம் அவர் சொந்தக்காரராக இருந்தும், நல்ல சம்பத்தோடு இருக்கும்போது அவர் உத்தமனாக இருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஆமென். இந்த சூழ்நிலையில் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நமக்கும் இப்படிப்பட்ட வசதிகள் வாய்ப்புகள் இந்த பூமியில் பெருகிற நேரத்தில் எல்லாம் சம்பரமாக இருக்கும்போது நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். அவர் உத்தமர், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அது மட்டுமல்ல, பொல்லாப்புக்கு விலகுகிறவராக இருந்தார். பொல்லாத ஒரு காரியம் கண்டால், தேசத்தில் இருந்தால்
அந்த தெருவில் நடந்தால் அவர் அதை விலகி தான் போயிடுவார். அங்கே போய் ஒட்டிக்கிட மாட்டார். நான் பெரிய ஆளாக்கும், நானும் இங்கே சேர்ந்து இவங்களோட இந்த பொல்லாப்பில் ஈடுபட்டு கொள்ளலாம் என்று அவர் நினைக்கிறவரே அல்ல. விலகி ஓடி போய்விடுவார். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் படைத்தவராக இருந்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் சாத்தான் தேவ சந்நிதியிலே போய் நிற்கிறான். தேவ புத்திரர் நடுவிலே போய் இருக்கிறான். போய் நிற்கும்போது கர்த்தர் அவனோடு கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் எங்கும் பூமியெல்லாம் உலாவி சுற்றி பார்த்து கொண்டு வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் எதுக்காக வந்தான் என்பது தேவனுக்கு நன்றாக தெரிகிறது. அப்போது கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அந்த 8ஆம் வசனத்தில் பாருங்க, என் தாசன் சாத்தானிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இங்கேயும் சாத்தானோட ஒரு சவாலாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வருகிற சாட்சி. பாருங்க, சாத்தானோடு அவர் சவாலாக நின்று பேசுகிறார், யோபு உத்தமன் என்று. அப்போ அவனுக்கு விரோதமாக கேட்குறான், அவனுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வேலி அடைச்சி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், எல்லா சம்பத்தும் பெருகி இருக்கிறது, அவன் எப்படி உம்மை நேசிக்காமல் இருக்க முடியும், உம்மை பின்பற்றாமல் இருக்க முடியும், உத்தமனாக இல்லாமல் இருக்க முடியும் என்று அவன் யோபின் மேலே குற்றம் சுமத்தும்படியாக வந்து நிற்கிறான். அப்போது அவர் சொன்னார், சரி, நீ அவனை என்ன செய்ய வேண்டுமோனோ செய், ஆனால் அவனை மட்டும் தொடாது என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். நமக்கு தெரிந்த காரியம்தான். ஒவ்வொன்றாக அழிந்தது, ஆஸ்திகளை எல்லாம் அழிந்தது. மாடுகள், ஏர் மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. கடைசியில் அவர்கள் பிள்ளைகளும் கூட அவர் மாண்டு போனார்கள். 10 பிள்ளைகளும் ஒரு பெருங்காற்று வந்து மோதி எடுத்த வேளையில் இந்த வீடு சாய்ந்து அவர்கள் மேலே விழுந்து அவர்கள் அனைவரும் செத்து போனார்கள். இந்த செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக யோபு பக்தனுக்கு வருகிறது. நாம் இது ஒரு கதை போல படித்து விடுவோம். ஆனால் இதை கொஞ்சம் நிதானித்து வாழ்க்கையில் இது வரும்போது, அனுபவிக்கும் போது நம்முடைய நிலைமை எப்படியாயிருக்கும் என்பதை ஒன்று சிந்தித்து பார்க்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களை. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இதை பொறுத்து கொள்ள முடியாது. உடனேயே கர்த்தரை தூஷிப்பான். அவன் அதான் சாத்தான் கேட்குறான், அவன் தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு கேட்குறான். பாருங்க, இப்படியாய் பிசாசு அவனுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், தேவனை விட்டு அவனை விலக்கிவிட வேண்டும், உத்தமத்தை விட்டு விலக்கிவிட வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, இந்த சாட்சியிலிருந்து அவனை கீழே தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறான். அப்போது யோபு பக்தன் என்ன செய்தார் என்றால், அவர் தன்னுடைய சால்வையை கிழித்தார், தலையை சிரைத்து கொண்டார், தரையிலே உட்கார்ந்து அவர் சொன்னார், நான் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அங்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 பிள்ளைகளும் போயிட்டாங்க. சரி, சொத்து சுகமெல்லாம் போயிட்டு அது இருக்கட்டும், அது எப்படியா சம்பாதித்து கொள்ளலாம். 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்களே, எப்படி இவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடிந்தது? ஒரு பிள்ளை நமக்கு இருக்கே, அது பிள்ளை நம்ம விட்டு தவறி விட்டால் எல்லாரும் சுகமாக இருப்பார்களாக, அதை நான் சொல்லவில்லை, எல்லாம் நன்றாக இருப்பார்களாக. எப்படி ஸ்தோத்திரம் அவருடைய வாயிலே வந்தது? அவர் உள்ள வாயில் இல்லை, இதெல்லாம் இது இருதயத்திலிருந்து வருகிற காரியம். வாயிலே ஸ்தோத்திரம் இல்லை. எங்கிருந்து வருகிறது? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனும் யோபும் அப்படி உத்தமர்களாக இருக்கிறார்கள். தேவனோடு அவர் உத்தமமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் சொன்னார். யோபு அதில் முதல் அதிகாரம் கடைசி வசனத்தில், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாவமும் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. நம்ம எல்லாம் என்ன, சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு ஆண்டவருக்கு என்ன கண்ணு இருக்கா, அவருக்கு செவி இருக்குதா, நான் இத்தனை ஜோமனு என் ஜெபம் கேட்கப்படலையே அப்படின்ட்டு எவ்வளோ முறுமுறுக்கிறோம். ஆண்டவரை எவ்வளோ குறை சொல்கிறோம். நம்ம சோர்ந்து தளர்ந்து போய் இனி
ஊழியமும் வேண்டாம், அதாவது ஜபமும் வேண்டாம், ஆராதனையும் வேண்டாம், ஆலயமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று முக்காடு போட்டுக்கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொள்ளுவோம் அல்லவா? அப்படித்தானே செய்வோம். ஆமேன். யோபை போன்ற ஒரு ஒரு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் எவ்வளவு மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கேட்க முடியுமா? ஆண்டவரே, யோபை போன்ற ஒரு உத்தமத்தை எனக்கு தாரும் என்று பாருங்க. அடுத்தது அவருக்கு மறுபடியும் இந்த பிசாசு தேவ சந்நிதியில் போய் நிற்கிறான். அவனுக்கு இப்போ ஒன்றும் செய்ய முடியல. தேவனை யோபின் மேலே குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆகையினாலே மறுபடியும் போய் நிற்கிறான். அது கர்த்தருக்கு நன்றாக தெரிகிறது. அப்போவும் கேட்குறாரு, நீ எங்கெல்லாம் எங்கே போயிட்டு வர்ற? யோபின் மேலே கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். ஆமாம், அவனுக்கு இருக்கிறதெல்லாம் இது போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். சவால் விட்டு பேசுகிறான். எதையெல்லாம் தொட வேண்டும்? எலும்பு, மாம்சம். அவனுடைய உம்முடைய கையை நீட்டி தொடுவீரானால் அவன் முகத்துக்கு முன்னே உம்மை தூஷிக்கானோ பாரும். அப்போ கர்த்தர் சொன்னார், சரி சாத்தானே, நீ போ, நீ அவனை என்ன செய்யணுமோ செய், ஆனால் அவனை ஜீவனை மட்டும் தொடாத என்று சொல்லி அவர் உத்தரவிட்டு அனுப்பினார். அவன் போனான். சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பருக்கள். எதையெல்லாம் தொட்டு விட்டான்? மாம்சத்தையும் தொட்டு விட்டான், எலும்பையும் தொட்டு. எலும்பு வர, எலும்பிலிருந்து வந்த அந்த பருக்கள் போல இருக்கிறது. எலும்பையும் அது துளைத்து கொண்டு கொடிய வேதனை, தாங்க முடியாத வேதனை. உடனே என்ன செய்தாருன்னா, அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன் கையினாலே சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தார். சாம்பலில் போய் சாம்பலை போட்டு வேதனையோடு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்போ மனைவி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா. இதெல்லாம் இவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டா. இப்போ சொல்கிற, நீ என்னத்துக்கு இன்னும் உம்முடைய உத்தமத்தை விட்டு விலகாமல் இருக்கிறீர்? உறுதியாய் நிற்கிறீர். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நீர் உயிரோடு இருக்க தேவையில்லை. நீ இவதானே கவனிக்கணும். இத்தனை பருக்கள் பிடித்த மனுஷனை எப்படி கவனிப்பது? எப்படி பராமரிப்பது? எப்படி அவருக்கு போஜனம் கொடுப்பது? எப்படி இவரை சுத்தம் பண்ணுவது? இவ செய்யணும்ல. அதனால் சொல்ல, நீ செத்தே போயிடும். முதல்ல என்ன செய்யணும்? தேவனை தூஷிக்க வேண்டும். இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரே என்று கேட்க அவளும் பார்க்கிறாள். யாருக்கு உத்தமம் இருக்கிறது? தன்னுடைய கணவனுக்கு உத்தமும் உறுதியும் இருக்கிறதே. அவள் அந்த சாட்சியின் மூலமாக அவள் காண்கிறாள், அனுபவத்தின் மூலமாக காண்கிறாள், இந்த வீட்டுக்குள்ளே காண்கிறாள். அவள் எல்லா காரியத்தையும் பார்க்கிறாள். யோபுடைய நிலைமை, யோபுடைய காரியம், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அவர் துதிப்பதை இல்லாமல் வேறு எதையும் சொல்லவில்லையே. அப்படியே அவள் பார்த்து கொண்டிருக்கிறபடினால இந்த வார்த்தையை சொல்லு, நீ இன்னும் உத்தமத்தில் ஏன் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறீர்? ஏன் உமக்கு இந்த உத்தமம் தேவையா? தேவையில்லையே. இந்த உறுதியில் இந்த விலகி போயிடும். உத்தமத்தில் உறுதியாக ஏன் நிற்க வேண்டும்? நிற்க வேண்டாம், தேவையில்லை. தேவனை முதல்ல தூஷித்து விடும், அப்புறம் உம்முடைய ஜீவனை விட்டு விடும் என்று நல்லா போய் நின்று பேசுகிறான். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆமாம்மா, சொல்கிறதெல்லாம் சரிதான், என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னாரா? அவர் எதிர்த்து கேட்குறாரு பாருங்க. 2 அதிகாரம் 10 வசனத்தில், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. நமக்கு வருகிற சின்ன கஷ்டம், சின்ன பாடுகள், சின்ன உபத்திரவம், ஒரு சிறிய வியாதி, காய்ச்சல் 4 நாள் ஆயிடுச்சுன்னா பொறுத்து கொள்ள முடியலையே, அங்கலாய்க்கிறோம், பதறுகிறோம், வேதனைப்படுகிறோம். என்ன ஜோமணி ஒன்றும் காண முடியலையே அப்படின்னு வேதனைப்படுகிறோம். கஷ்டம் வரும்போது, பண கஷ்டம் வரும்போது, சொத்துல சில இழப்புகள் வரும்போது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பதறி விடுகிறோம், கலங்கி விடுகிறோம். தேவனிடத்திலே நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா.
யோபை போன்ற ஒரு உத்தமத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் தருவாரானால் நலமா இருக்குமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்மிடத்துல குறை உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளே முழுமையாக இருந்து கொள்ள முடியாது. தவறுகள் வரும், குறைகள் வரும், முறுமுறுப்புகள் வரும், கவலை, வேதனை இதெல்லாம் வந்து வந்து நம்மை மோதி அடிக்கும். அந்த நேரத்தில் கர்த்தர் பாதத்தில் போய் இந்த பாரங்கள், இந்த வேதனைகள் நீங்கும்படியாக ஜெபிப்பது 2வது காரியமாக இருந்தாலும், முதல் காரியமாக கர்த்தாவே என்ற இருதயம் இந்த சோதனை நேரத்திலே, இந்த போராட்ட நேரத்திலே, இந்த வேதனை நேரத்திலே என் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருப்பதாக என்று கேட்டால் நலமாக இருக்கும் அல்லவா? இந்த ஒரு ஜெபம் ஏறெடுக்க முடியுமா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக உத்தமமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. யோபை போன்ற ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கும் தருவாராக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்கிறார். 101வது சங்கீதம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். பாருங்க, வீட்டில் தான் முதல் சாட்சி வந்தது. யார் சொன்னா? மனைவி சொல்லுகிறாள் சாட்சி. உத்தமத்தில் ஏன் நீர் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சாட்சி சொல்லுகிறார். இப்படியாக யோபு பக்தன் இந்த கடினமான பாதையின் வழியாக கடந்து சென்றாலும் கூட கர்த்தரோடு உள்ள உத்தமத்தை அவர் விட்டு விலகவில்லை. அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் வருங்காலத்தையும் குறித்து மகிழ்கிறார். அது யோபின் புஸ்தகம் 23:10 படியுங்கள் யாராவது. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். சோதிக்கிறார். சோதிக்கிற இந்த நேரத்தில் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அவருக்கு இருக்கிற தரிசனம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்னை சோதித்து ஒரு மண்ணா போட்டு இந்த மண்ணோட ஒட்டி போக பண்ண மாட்டார். நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குகிற நமக்கு இந்த பொன்னாபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அவரே நம்மை பொன்னாக மாற்றுகிறார். சோதனையை தந்து போராட்டங்கள் வழியாக நடத்தி, நிந்தைகள் அவமானங்கள் வழியாக நடத்தி, எல்லாவற்றின் நடுவிலும் அவர் எப்படி மாற்றுகிறார்? நம்மை பொன்னாக மாற்ற. கர்த்தர் நம்மை பொன்னாக மாற்றும் போது இதை விட வேற பாக்கியம் இந்த உலகத்தில் வேற என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, 19வது அதிகாரம் 25வது வசனத்தையும் படியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். படிங்க. இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவர் சொல்லுகிறார், இந்த இதெல்லாம் உடம்பெல்லாம் பருக்களால் நிறைந்திருக்கிறது. அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் வருஷ வருஷமாக எழுதியிருக்கிறது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அவருடைய சிநேகிதர்கள் வந்து சரம் மாதிரியாக பேசுகிறாங்க. இந்த சரீர வேதனை ஒரு பக்கம், அவர்கள் பேசுகிற பேச்சு இந்த காதுகளில் வந்து விழுகிறது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பதில் சொல்லுகிறார். என்றாலும் அவருடைய உள்ளத்திலே இருந்த கர்த்தரோடு உள்ள உத்தமம் விலகவில்லை. இந்த சிநேகிதர்கள் என்ன தூஷித்தாலும், எந்த நிந்தையாக பேசினாலும், என்ன அவமானமாக பேசினாலும், நீ செய்த பாவம்தான் இப்படி வந்தது, அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். அவர்கள் பேசின காரியங்களை பார்க்கும்போது அவ்வளவு முரட்டாட்டமாய் அவர்கள் வந்து நின்று பேசுகிற. கொஞ்சம் கூட முதல்ல 7 நாள் இந்த யோபுக்கு கூட வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு வார்த்தையும் பேசாமல் சாம்பலை போட்டுக்கொண்டு புழுதியில் யோபுக்கு கூடயே 7 நாள் ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் உட்கார்ந்துருந்தாங்க. அப்புறம் பேச தொடங்கினாங்க. பாருங்க, பேசுகிறாங்க. யோபுடைய உள்ளம் வேதனை அடையத்தக்க விதத்தில் பேசி அவருடைய உள்ளத்தை ஈட்டி போல குத்துகிறார்கள். இந்த வேதனை ஒரு பக்கம், சரீர வேதனை ஒரு பக்கம், இந்த மனிதரால் வருகிற அது சிநேகிதர்கள்.
அவர்களால் வருகிற வேதனை ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது அவர் மகிமையை தரிசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசிட்டு போங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், எனக்கு அவர் மீட்பராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். பூமியின் மேல் கடைசி நாளிலே நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பரம தரிசனத்தை கண்டு கொண்டே இருக்கிறார். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாக்கியம். ஒரு நாள் நான் அவரை தரிசிப்பேன். இந்த தோல் முதலானவைகள் எல்லாமே அழுகி போகட்டும், ஒன்றுமில்லாமல் ஆகி போகட்டும் என்றாலுமோ நான் என்னுடைய கண்களினாலே அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களினாலே கர்த்தரை தரிசிப்பேன். எவ்வளோ பெரிய அவருடைய வாஞ்சை, எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம், எவ்வளோ பெரிய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பும் மகிழ்ச்சியும். அது எப்படி மரணிப்பது, வார்த்தையே இல்லை. அவர் அவ்வளவாக தேவனை இந்த சூழ்நிலையில் இந்த வேதனையிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் வருகிற கொஞ்சம் பாடுகள் நடுவிலே, நிந்தைகள், அவமானங்கள் நடுவிலே நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்துல தான் போகிறதா, இல்லை அவர்களை சபித்து விடுகிறோமா? யாராவது ஏதாவது பேசிட்டா அவர்களை சபித்து விடுகிறோமா? அவர்களோடு எரிச்சலாக இருக்கிறோமா? கோபமாக இருக்கிறோமா? பகையாக இருக்கிறோமா? அவள் முகத்தையே பார்க்காம இருக்கிறோமா? இதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுது. ஹல்லேலூயா. உத்தம குணத்தில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, அவர் தன்னை குறித்து சொல்லும்போது இன்னும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது, திராணிக்கு மிஞ்சி ஒருவரையும் அவர் சோதிக்க மாட்டார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கை உண்டு பண்ணுவார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவங்களுக்கு வர்றது மேலே மற்றவங்களுக்கு சோதனை வராது, எனக்கு வர்றது மாதிரி இன்னொருத்தருக்கு வராது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும். திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் ஒருவரையும் சோதிக்கவே மாட்டார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரை போல அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன். நீங்கள் எவ்வளவு சோதனையை சகிக்க திராணி உள்ளவர்கள் இருக்கிறீர்களோ அது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு தான் நம்மை சோதிப்பார். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் எதையும் சொல்லவில்லை. நான் சொல்லுகிற ஒரே காரியம், இந்த இருதயம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க வேண்டும். அது ஒன்று தான் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உத்தமம், உத்தமம். ஹல்லேலூயா. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், யோபு உத்தமன். யோபு உத்தமன். நம்முடைய பெயரை சொல்லி என் மகா உத்தமையாக இருக்கிறாள்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. மணவாட்டியை குறித்து மணவாளன் சொல்லுகிறார், என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி. உன்னத பாட்டில் அந்த வசனம் இருக்கிறது, என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி. அப்படி உத்தமமாய் இருக்கிறவர்களை மட்டுமே சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. சும்மா எல்லாரையும் தூக்கிட்டு போயிட மாட்டார். யாரை சேர்க்க வருகிறார்? அந்த வசனம் எடுத்தீங்களா? 6வது அதிகாரத்தில் இருக்கிறது, என் உத்தமியோ என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ஆமென். மற்றவர்களை குமாரத்திகள் என்று சொல்லுகிறார். இவர் மணவாட்டி, மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் இருக்கிறவள் தான் இந்த புறா, இந்த உத்தமி. அவளுக்கு உத்தமி என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா தேவ பிள்ளைகளே? வேணுமா வேண்டாமா? நிச்சயம். ஏதோ கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அது கர்த்தருக்காக வைராக்கியமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். ஒரு
பக்தி வைராக்கி நம்முடைய இருதயத்தில் எப்போது இருக்க வேண்டும். பக்தியோடு வைராக்கியத்தோடு நாம் ஜீவிக்க நம்மை முற்படும் போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதாவது யோபு பக்தன் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய நம்மை போல மீட்பு அவருக்கு இல்லை. பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு பரிசுத்தாவியா நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இருந்து நம்மை பலப்படுத்தி ஆறுதல் சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தி இயேசுவுக்கு நேராக மணவாளனுக்கு நேராக பரிசுத்தமாய் ஜீவிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி உதவி செய்து கொண்டே இருக்கிறார். பலவீனங்களில் உதவி செய்கிறார், ஆறுதல் செய்கிறார், சமாதானத்தை தருகிறார். நம் சோர்ந்து போகிற வேளையில் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். இந்த உதவியெல்லாம் ஆவியானவர் மூலம் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கிறது. ஆனால் யோபுக்கு அந்த அனுபவம் ஒன்றும் இல்லை. மனைவி தான் இருந்து ஜீவனை விடும், உனக்கு இனி என்னத்துக்கு இந்த உத்தமம் என்று அவ கேட்குறா. சிநேகிதர்கள்லாம் வந்து அவ மோசமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. யோபு நீ பாவம் செய்து தான் உனக்கு இதெல்லாம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் யோபு உத்தமன் என்று. சிநேகிதர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நீ என்னமோ பாவம் பண்ணி உனக்கு இதெல்லாம் வந்துருச்சுன்னு கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். அப்படியா இருக்கும்போது அவர் தேவ தரிசனத்தோடு ஜீவிக்கிறார். இந்த தோலெல்லாம் என்ன செஞ்சல, இது தோல் தான், இந்த மாம்சம் இது அழுகி போகும், ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆனால் ஆண்டவர் என்னை பொன்னாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றீங்களா? தேவனால் முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். நான் என் கண்களால் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே அவரை நான் காண்பேன். பூமி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் தான் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, எனக்கும் ஆண்டவருக்கும், நானும் ஆண்டவரும். இதை ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் சேர்த்து நாங்கள்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தார ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை என்ன தானே ஜெபித்து பழகிட்டோம். நானும் ஆண்டவரும் நானும் இயேசுவும் எப்படி சேர்ந்து வாழுகிறோமா? உத்தமமாக இருக்கிறோமா? இருதயத்தில் இந்த உத்தமம் இருக்கிறதா? இதெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நலமாக இருக்கும். வருங்காலங்களையும் குறித்து மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. இப்போது பாருங்க, கடைசியில் வரும்போது யோபு பக்தனோடு, அதாவது யோபு இன்னும் ஒரு தன்னை குறித்து ஒரு சாட்சியை கூறிக்கொள்ளுகிறார். யோபு 27:5 படியுங்கள். யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ஆமென். நல்ல ஒரு எப்படி உறுதியாய் சொல்லுகிறார். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக்கேன். பாருங்க, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸாக அதை சொல்கிறாரு. என் ஆவி பிரியும் மட்டும் உத்தமத்தை விட்டு விலக்கேன். சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லலாமா? என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக்கேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் அழகா பாடியிருக்காங்க இல்லையா? விலக ஆவி பிரியும் மட்டும் நான் உத்தமத்தை விட்டு விலக்கவே மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். இந்த ஒரு தைரியம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஒரு உறுதி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. ஏதோ சாப்பாடு கிடைக்கணும், ஏதோ பணம் கிடைக்கணும், வீடு வாசல் வேணும், சொத்து சுகம் வேணும், ஒரு பிள்ளையெல்லாம் படித்து நல்லா மேலே வந்துடணும், இன்னும் இந்த உலகத்து ஆசீர்வாதம் அத்தனையும் இருதயத்தை நிரப்பி 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 இந்த பரம தரிசனத்தை இழந்து போய்விட்டோமோ? இந்த மேலான பாக்கியத்தை குறித்த தரிசனம் உங்கள் கண்களை விட்டு பிரிந்து போய்விட்டதோ? உங்கள் இருதயத்தில் அந்த தரிசனம் இல்லையோ? ஆகையினால இந்த ஆசைகள் எல்லாம் வந்து இந்த இருதயத்தை மூடிவிட்டது, இந்த வாழ்க்கையை மூடிவிட்டது. ஆமென். எல்லாம் தேவைதான். இந்த பூமியில் நமக்கு சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் தேவைதான். அவரவருக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வீடு கட்டிட்டான் பாரு, மேலே
இப்போ நானும் என்ன செய்யணும்? எப்படியாவது கடனையாவது வாங்கி அவன் வீட்டை விட கொஞ்சம் மேலே கட்டிடணும் நினைக்கிறோமா? கர்த்தர் விரும்பவில்லை. உங்களுக்கு தந்தா கட்டுங்க, தவறு இல்லை. மற்றவங்களை பார்த்து அவங்கள விட மேலே வந்துடணும். இதெல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதுல எல்லாம் கீழே போயிடும். ஆகையினாலே பரம தரிசனத்தை கர்த்தர் உங்கள் இருதயங்களை பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. பணம் உங்களுக்கு தேவை, பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை, பிள்ளைகளுக்கான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தரை முன்னிறுத்துங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவர் சித்தப்படி செய்யுங்கள், அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோரே அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே உத்தமம் இருக்க கடவுது, மன உத்தமம் உடையவர்களாய் நாம் இருப்போமாக. இப்போது இவர் சொல்லுகிறார், என் ஆவி பிரியமட்டும், அதாவது என் மரண நேரம் வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? உத்தமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கடைசியில் இவங்க எல்லாம் பேசி ஓஞ்சிட்டாங்க. இந்த யார், யோபுடைய சிநேகிதரெல்லாம் பேசி ஓஞ்சி போயிட்டாங்க. ஓஞ்சி போன பிறகு இப்போ பாருங்கள், 38வது அதிகாரத்தில் எலிகுன்றவன் திருப்பியும் என்னென்னமோ பேசுகிறான். அவனும் பேச்ச முடிச்சாச்சு. 38வது அதிகாரம் வரும்போது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, ஆமேன். இப்போது கர்த்தர் வருகிறார். இவங்களா எவ்வளவு நாட்கள் என்று தெரியவில்லை, பல நாட்களாக பல மாதங்களாக ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருக்கக்கூடும். அது சரியாக வேத புஸ்தகத்திலே கணிக்கவில்லை. பாருங்க, இப்போ கர்த்தர் வந்து நின்று யோபோடு பேசுகிறார், அநேக கேள்விகளை கேட்கிறார். அதெல்லாம் 38ஆம் அதிகாரம், 39வது அதிகாரம், 40, 41 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள், கர்த்தர் யோபோடு பேசுகிற வார்த்தைகள். இப்போ யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இந்த யோபுடைய நான் இப்போ இன்னும் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், 5வது வசனத்தில், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின், யோபோட இத்தனை வார்த்தைகள் ஏராளம் பேசுகிறார். பேசின பின்பு அவருடைய சிநேகிதர்கள் கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என்கிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, உங்க மேல எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லுகிறார். யோபு தன்னை இப்படியாய் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நான் காதுனாலே கேள்விப்பட்டேன், இப்போ கண்ணுனாலே காண்கிறேன் என்று தேவனை குறித்து சொல்லுகிறார். இந்த சிநேகிதர்களை குறித்து உங்கள் மேலே எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் தேவ கோபம் நம்மில் வரும்படியாக யாரையும் பேசக்கூடாது. தேவன் கேட்கிறார், ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிறார். வீட்டில் எப்படி பேசுகிறீங்க, யாரோடு எப்படி பேசுகிறீர்கள், என்ன பேசுகிறீங்க, இன்னொருத்தரை பற்றி எப்படி பேசுகிறீங்க, தேவன் கேட்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு என் கோபம் மூழ்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை குறித்து யோபு பேசுனது போல நிதானமாய் பேசவில்லை. ஆகையினால நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்புறம் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். தேவன் எவ்வளோ கரிசனையா இருக்கிறார் பார்த்தீங்களா?
அவருடைய தாசர்களை குறித்து, அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து, கர்த்தருக்காக பாடுபடுகிற பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். உங்க மேல எனக்கு கோபம் மூழ்கிறது. நீங்க அதனால உங்க பாவம் நீங்கணும்னா நீங்க இதெல்லாம் கொண்டு போய் பலியிடுங்கள். யோபுகிட்ட போக சொல்றாரு. யோபிடத்துல போய் அவர்கள் பலி செலுத்தினார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள். கர்த்தர் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நீங்க எடுத்தீங்களா அந்த வசனம்? 42வது அதிகாரம் 8 கடைசி பாருங்க. என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதுக்கு முன்னால் சொல்லியிருக்கு, யோபு உங்களுக்காக வேண்டியது செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். யோபுடைய முகத்தை பார்த்து தான் இந்த சிநேகிதர் செய்த தவறுகளையெல்லாம் அதுக்கேற்றபடி நான் உங்களை நடத்தலை அப்படிங்கிறார் ஆண்டவர். பிறகு இவங்க கொண்டு போய் பலி செலுத்தினார்கள். யோபு அவங்களுக்காக வேண்டுதல் செய்தார். அப்போது 9 கடைசி பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வசனம். உங்க முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரா? பார்க்கிறாரா? உங்க முகம் அவருக்கு தெரியுமா? என் முகத்தை அவ பார்க்கவே மாட்டேன்றான்னு சங்கடப்படுறோம் இல்லையா? கர்த்தர் பார்க்கிறார். உங்க முகத்தை யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். எரிச்சலான முகமா, இந்த யோபின் சிநேகிதரை போல கோப முகமா, எதிர்த்து பேசுகிற குணம் முகமா? முகம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய ஒரு அழகான குணம், ஒரு தாழ்மையான ஏழ்மையான அதிசய குணம். எப்படி பாருங்க, இந்த வேதனையின் நடுவிலும் யோபு பக்தன் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார்? சிநேகிதருக்காக வேண்டுதல். அவருடைய பொண்ணெல்லாம் அப்படிதான் இருக்கு, ஒன்றும் சுகமாகலை, சரியாகலை. இப்போ முகத்தை பார்க்குறாரு. என் மகன் இவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து உங்களுடைய வாயினாலே வருகிற வேதனையும் அனுபவித்து என் மகன் என்னோட இருக்கிறான், அவன் இருதயம் எனக்கு முன்பாக உத்தமமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. முகத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்தது மட்டுமல்ல, அப்புறம் யோபு சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தான். செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். பாருங்க, நம்ம துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, அதான் இயேசு சொல்றாரு இல்லையா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு சொல்லும்போது. அப்போ பாருங்க, யோபு அதை அழகாக செய்திருக்கிறாரு. யோபு அந்த சிநேகிதற்காக வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது, சில நேரம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது, ஜெபிக்கும்போது, அவள் தவறுகளெல்லாம் மன்னித்து கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும்போது முதல்ல கர்த்தர் முகத்தை பார்க்கிறார், நம்முடைய முகத்தை பார்க்கிறார். அப்புறம் கர்த்தர் சொன்னபடியே செய்தபடியினாலே யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் என்ன சிறையிருப்பு இருக்கிறதோ, எந்த கஷ்டம் இருக்கிறதோ, எந்த வேதனை, எந்த பாடுகள், சில நேரம் அதிகமான நாட்கள் சில வியாதியை சுமந்து கொண்டு திரிவோம் இல்லையா? யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க. நிறைய சுமந்து கொண்டே வீட்டு கடமைகளையும் செய்யணும், மற்றவங்களுக்கு முன்னாலேயும் போய் நிற்கணும். எத்தனை பலவீனத்தோடு இருப்போம், யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில கூட நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய இருதயம் உத்தமமாக இருக்குமானால், நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய பழகிக்கொள்வீர்களானால், மற்றவர்களுடைய உங்கள் வியாதி இருக்கும்போது மற்றவர்களுடைய வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம், மற்றவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கலாம், பாடுபடுகிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார், நம்முடைய வேதனையை மாற்றுவார். ஆமென். கர்த்தருடைய வழி நம்முடைய வழியை போல் அல்ல. கர்த்தருடைய செயல்கள் நாம் நினைக்கிறபடி அல்ல.
அதான் யோபு அன்னைக்கு அப்போ சொன்னார், என் காதனால் உம்மை குறித்து கேட்டேன், என் கண் இப்போ உம்மை பார்க்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்புறம் சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்களை குறித்து உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாம். முழங்கால் படியிட்டு கர்த்தர் உங்களை முகத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் முகத்தை கவனிக்கிறார், பார்க்கிறார். உங்கள் உத்தம குணத்தை, இருதயத்திலிருந்து வருகிற உத்தம குணம் வெளியே தெரியாது, நான் செயல்பாட்டில் தெரிஞ்சு விடும். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமனுக்கு அவர் உத்தமராக இருக்கிறார், உண்மை உள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. குறையெல்லாம் ஒத்துக்கொள்ளுங்க, எல்லா குறையும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். யார் மேலே வருத்தம் இருக்கா, யார் மேலே பகை இருக்கா, யாரோட பேசாமல் இருக்கீங்களா, வைராக்கியமாக இருக்கீங்களா, குடும்ப நபர்களோடு எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறீர்களா, முடிகிறதா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க கூட உங்களுக்கு விரோதமாய் பேசினா, சில வார்த்தைகள் உங்கள் காதுகளில் வந்து துணிக்கும் போது அவர்களை உதறி தள்ளி விடுகிறோம். கர்த்தர் மன்னிக்க சொல்லுகிறார், அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லுகிறார். அப்போதுதான் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்க முடியும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால், அவர்களை மன்னித்து விடுவீர்களானால், கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கஷ்டம் நீங்க வேணுமா, பண கஷ்டம் நீங்க வேணுமா, கடன் பாரம் நீங்க வேணுமா, உடைய துக்க துயரங்கள் நீங்க வேண்டுமா, மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபித்து பழகுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் கஷ்டமே பெருசு பெருசுன்ட்டு எண்ணிட்டு இருக்காதுங்க. மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் உங்கள் கஷ்டம் போல இருதயத்தில் சுமந்து ஜெபியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் உத்தம குணத்தை பார்க்கிறார், உங்கள் முகத்தை பார்க்கிறார். உங்கள் முகத்தை மனுஷர் பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆறுதலான வார்த்தை அல்லவா? கர்த்தர் என் முகத்தை பார்க்கிறார். கொஞ்சம் சொல்லி பார்ப்பீங்களா? கர்த்தாவே, நீ என் முகத்தை பார்க்கிறீரே அப்பா, சோத்திரம். என் முகம் எப்படி இருக்கிறது ஆண்டவரே? கோப முகமா, எரிச்சலான முகமா, துக்க முகமா, வேதனையான முகமா, நல்ல முகமா, சந்தோஷமான முகமா? என் முகத்தை கொஞ்சம் பாருங்கப்பா. கேளுங்க, அவர் சரி பண்ணிவார். உங்களை முகம் எப்படி இருந்தாலும் அந்த முகத்தை அவர் சரி பண்ணி விடுவார், அவர் செம்மைப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். வேதத்தில் இல்லை, வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். ஆகையினாலே இருதயத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே முகம் பிரதிபலிக்கும். ஆகையினால் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் உணர்ந்து ஜெபிப்பீர்களானால் நலமாக இருக்குமே. கொஞ்சம் உங்கள் காரியங்களை அலசி பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விரித்த புஸ்தகம் போல திறந்து வைத்து, திறந்த புஸ்தகம் போல திறந்து வைத்து, அப்பா என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்கப்பா என்று கேட்பீங்களா? என்னை பாருங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா, இதை செய்யும்போது எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபு பக்தனுக்கு கிடைத்ததல்லவா? அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்க்கிறார். ஆமென். உங்கள் உத்தம குணத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உள்ளம் திறந்து கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக 3 ஆணிகளிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பாவத்துக்காக, உங்கள் அறிவீனத்துக்காக, உங்கள் புத்தியினத்திற்காக, உங்கள் வியாதிக்காக, உங்கள் ரோகத்துக்காக, அத்தனைக்காக இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லிமாரக ஷமனயா லிதலயாரகோ ஷமனா ஜினியாலே ஜிலைதலைதல ரகமஸ் பியாலபோ ரிமனா ஷபரதியா. அப்பா பிதாவே, எங்கள் முகத்தை நீர் காண்கிறீரே, எங்கள் முகத்தை நீர் பார்க்கிறீரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும் நீர் பார்க்கிறீரே. அன்று யோபின் முகத்தை பார்த்த கர்த்தர் இன்றைக்கு எங்கள் முகத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் முகம் சுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே, அன்பு நிறைந்த முகமாக இருக்கட்டும் ஆண்டவரே, அழகுள்ள முகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் உத்தமியே என்று கர்த்தர் அழைக்கிற அந்த சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. உத்தம குணம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உத்தமத்தை தாரும் அப்பா, மன உத்தமத்தை தாரு ஆண்டவரே. உத்தமத்தில் உறுதியாயிருக்க கிருபை தாரும். கஷ்ட நேரங்களில் இந்த உறுதியிலிருந்து நாங்கள் விலகி விடுகிறோமே ஆண்டவரே. அப்பா, அதை எங்களுக்கு மன்னிங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நெருக்கம் வரும்போது, பாடு வரும்போது, கண்ணீர் வரும்போது, கஷ்டம் வரும்போது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உத்தமத்தை விட்டு, அந்த உறுதியை விட்டு விலகி விடுகிறோமே ஆண்டவரே. கர்த்தாவே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. சரிப்படுத்துங்க ஆண்டவரே, சரிப்படுத்துங்கப்பா. சோத்ரம், 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 சோத்ரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலோ என் கண்களால் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே காண்பேன். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வரும் காலத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த மகிமையான பாக்கியங்களை எண்ணி எண்ணி உள்ளம் களி கூறுவதாக, மகிழுவதாக. ஹல்லேலூயா. ரிபாலாதுன மாஷபாலே ஹாதுரியா. ஆவியிலே களி கூர்ந்து மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். கிருபை, கிருபை, கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இறங்கட்ட, இறங்க, இறங்கட்டப்பா. ஆமென். உத்தம குணத்தை தாருமப்பா. உத்தமத்தில் உறுதியா இருக்க கிருபை தாருமப்பா. நீ முகத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. ஹரதோரா பௌலியாரகோ ஷனரகோலியாரகோ ஸ்மைலிதலைடிலோ நிமிஹோலியாசியா. ஆமென், ஆமென். எங்கள் முகத்தை பார்த்து கர்த்தர் மகிழ வேண்டும்ப்பா. எங்கள் முகத்தை பார்த்து கர்த்தர் மகிழ வேணும் ஆண்டவரே. எங்கள் முகத்தை பார்த்து கர்த்தர் நல்ல சாட்சி யோபுக்கு சொன்னது போல சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த உத்தமத்தில் உறுதியாய் கடைசி பரியந்தம் நின்று விட கர்த்தர் கிருபை தாரும். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. பெண்கள் ஆராதனை கர்த்தர் எங்களை கிருபையாய் தந்து இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் எங்களை அழகாய் நடத்தி கொண்டே வருகிறீர் ஆண்டவரே. உபவாசத்திலிருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் கெஞ்சிரோம். இன்னும் புதியவர்களை கொண்டு வாரும், அநேகரை கொண்டு வாரும். இந்த பெண்கள் ஆராதனையில் வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். அவளோட கஷ்டம், வேதனை, துக்கம், துயரம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளை நீக்கி யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தது போல தருவீராக. மேலும் இவர்கள் அனைவரும் கர்த்தாவே பரம தரிசனம் உள்ளவர்களாக, இனி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரம பாக்கியத்தை எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்கிறவர்களாக, மகிழவர்களாக இருக்க கிருபை தார். குற்றங்கள், குறைகள், மீறுதல், தவறுதல் எல்லாவற்றையும் நீக்கிவிடும் ஆண்டவரே, நீக்கிவிடும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர், மன உத்தமமாக இருக்க கிருபை தார். யோபை போல உத்தமத்தில் உறுதியாக இருக்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கிருபை தந்து நடத்திவிட வேணுமாய் கெஞ்சிரும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரவு நடக்கிற ஜபத்தையும் ஆசீர்வதியும். அநேகரை கொண்டு வர ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோபை போன்ற உத்தமத்தையும் உறுதியையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.